சரி. இந்த இதை பொறுத்த நல்லா பாருங்க, ஒரு சராசரி மனிதருடைய உடலையும் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவருடைய உடலையும் நன்றாக உத்து பாருங்கள். அதனுடைய தசைகளினுடைய சிதைவுகள், அந்த எலும்பு பகுதியினுடைய மிக பலகீனமான நிலைகள், அவருடைய பாதங்கள் தரையில் பதியாமல் முன் விரல்கள் மட்டும் பதிந்து நிற்போம் ஒரு கொடூரமான காட்சியையும் பாருங்கள். அந்த இடுப்பினுடைய பகுதிகளில் அந்த வளைவுத்தன்மை ஏற்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை வந்து இந்த நோய்க்கு இருக்குது. இதுக்கு தேவையான சிகிச்சை முறைகளை பற்றியும் இன்னைக்கு விவரிக்கிறதுக்கு இங்க உங்கள் மத்தியில ஆவலாக காத்திருக்கிறோம். சரி, அந்த சிகிச்சை முறை பற்றியதான விளக்கங்களை சொல்றதுக்கு முதல்ல என்ன காரணத்தினால் இப்படி ஏற்படுதுன்னு சொல்ல முடியுமா? அதான் ஒவ்வொரு மருத்துவரும் தங்களுடைய கண்டுபிடிப்பை பற்றி மட்டுமே பேசுவார்கள். அதாவது அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், அதாவது மேற்கொண்டு செய்ய முடியாத சில விஷயங்களை ஜெனட்டிக் என்று சொல்லிவிடுவார்கள். என்ன பரம்பரையாக இல்லை, ஜெனட்டிக்னு சொல்லிடுவாங்க. பரம்பரையில் ஒன்று சொல்லுவாங்க. ஆனா பரம்பரையில் இப்படிப்பட்ட ஒரு நோய்கள் வந்திருப்பது இதுவரைக்கும் கிடையாது, நிறைய பேருக்கு இல்லை. ஆனா புதிதாக தோன்றிய நோய்களாகத்தான் இது இருக்குது. அப்ப இதனுடைய விஷயங்களை பத்தி நாங்க பார்க்கும்போது இதுல என்ன விஷயங்களை இந்த நோயாளிகள் சந்திக்கிறாங்க? தசை திசுக்களின் தொடர்ச்சியான அழிவுகளை சந்திக்கிறாங்க முதல்ல. அப்புறம் தன்னுடைய உடம்பை சமநிலைப்படுத்திக் கொள்ள முடியல அவங்களால. அப்புறம் தொடர்ந்த நிலை தடுமாற்றம் அவங்களுடைய உடல் மத்தியில ஏற்படுது. நடப்பதுல மிகப்பெரிய ஒரு சிரமம் ஏற்படுது. நடக்கிறதுல மெதுவான ஒரு நடைதான் ஏற்படுது. கெண்டைக்கால் சதை நேராக இருப்பதில்லை, அது ஒழுங்க வடிவமாக இருப்பதில்லை. அதுக்கு அடுத்து அவங்க சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்னு சொல்லணும்னா சுவாச சம்பந்த பிரச்சனைகள். அவங்களுக்கு சுவாச சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் வந்ததுன்னா அவங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை சந்திக்கிறாங்கிறது அது அவங்களுக்கு ட்ரீட் பண்ற அந்த டாக்டர்களுக்கும் மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் அவங்க கண்களுடைய இமைகள் கூட வலிமை இழந்துருது. பால் உறுப்பு சுரப்பின்மையாயிரும். அடுத்து சொல்லணும்னா சிறுநீர் பை கோளாறு, அவர்களுடைய சிறுநீர் பையில ஏற்படக்கூடிய அந்த பலகீன நிலை, அவர்களுடைய சாதாரணமாக சொல்லணும்னா ஒரு 13,000 சிபிகே வந்த ஒரு குழந்தைக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கிறோம். அந்த குழந்தையின் பெயர் ராகுல். அவர் எங்கள்கிட்ட வரும்போது அவர் தண்ணீர் அருந்திய சில நொடிகளில் அவர்களுக்கு அவருடைய சிறுநீர் அப்படியே கழித்து விடுவார். அவருக்கு அதை அடக்கி வைத்துக் கொள்ள முடியாது. அப்போ அவருக்கு உடனே நாங்கள் செஞ்சது எங்களுடைய கண்டுபிடிப்புல இருக்கக்கூடிய, அதாவது எங்களுடைய குருமகான்களுடைய வழிகாட்டுதல்ல நாங்கள் சில அனுபவ வாயிலாக எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு முறையில ஒரு தைலத்தை எடுத்து அவருடைய உச்சியில வச்ச கொஞ்ச நேரத்துல இந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நின்று போச்சு. அந்த மூலிகை ஏன்னா அது மூளைக்கு தேவையான அந்த ஆற்றல்களை உடனே கொடுத்து நாங்க அந்த மூலிகைகளுக்கு அது தேவையான அவ்வளவு எனர்ஜி அந்த மூளைக்கு கொடுத்து அது அங்கிருந்து அந்த கட்டளை வடிவமாக அந்த சிறுநீர் பைக்கு தேவையான அந்த பலத்தை கொடுத்துருச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த சிறுநீர் அந்த கழிக்கக்கூடிய அந்த தன்மை அவருக்கு நின்றுச்சு. அடுத்து சொல்லணும் அப்படின்னா முதுகெலும்பு பின்புறம் வளைஞ்சிரும் உங்களுக்கு. நாங்களுடைய ஒரு குழந்தையை நாங்க எடுத்து பார்க்கும்போது ஒரு குழந்தை நெஞ்சு பகுதி இந்த பகுதியோட அப்படியே அந்த குழந்தை பின்னால வளைஞ்சு அதனுடைய தலைப்பகுதி பின்னால இருக்குது. பின்பகுதியா வளைஞ்ச ஒரு கொடூரமான ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு தலை நிக்காது இல்லை. அப்ப தலை நிக்கல அப்படின்னா அவங்க எவ்வளவு பெரிய அந்த குடும்பம் அழுதுகிட்டு இருக்கோம் அப்படின்னா காலையில அவங்க பிரஷ் பண்றாங்களோ இல்லையோ காலையில எழுந்துச்சு அவங்க கண்ணீர் வடிப்பாங்க கண்டிப்பா அந்த குழந்தைய எடுத்து வைக்கும் போது. இப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு சிகிச்சை கொடுத்து அந்த குழந்தைய தனியா நிக்க வச்சோம் 40 நாள்ல. இப்படிப்பட்ட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த குழந்தைய அந்த அதாவது நடக்கக்கூடிய நிலையில அந்த மூளை அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும். அவங்க நடக்கணும். அவங்க நடக்கி ஏத்தாப்புல அவங்க கட்டளைக்கு ஏற்ப அந்த உடம்பு அசைஞ்சு கொடுக்கணும் அந்த மூளையினுடைய கட்டளைக்கு ஏத்தாப்புல. அப்ப அதை அவங்க செய்யறதுக்கு ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒவ்வொரு வடிவத்திலையும் நாங்க சிறந்த விஷயங்களை சொல்லணும்னா மஸ்குலர் ஸ்பைனல் கார்டு அஸ்ட்ரோஃபி அப்படிங்கிற ஒரு நோயை பத்தி பார்த்தோம். அதனுடைய முதுகெலும்புகளுடைய படங்களையும் நாங்க கொடுத்துருக்கிறேன். அதனுடைய இதுல அந்த கட்டு போட்டாப்புல ஒரு பையன் இருப்பாரு. அவருக்கு அந்த வடிவத்துல இறுக்கமான கட்டுகள் அவங்களுக்கு போடக்கூடாது. தசையை இறுக்கி செய்யக்கூடிய கட்டுகள் அவங்களுக்கு போடக்கூடாது. ஆனா அந்த கட்டுகள்ல நீங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதா இருக்கும் திரையில் இது என்ன நோய் என்று சொல்லுங்க. இது ஸ்பைனல் கார்டு அஸ்ட்ரோஃபி. இந்த பையன் உட்கார்ந்துட்டு திருப்பி எந்திக்க முடியாது. நடந்து ஒரு 20 அடி தூரமோ 30 அடி தூரமோ நடந்தால் கீழே விழுந்து விடுவார். அதனால மெதுவாகத்தான் நடக்க வேண்டும். அவசரப்பட்டு அவர் நடக்கக்கூடாது. இவர் ஒரு MBA ஸ்டூடெண்ட். அவரு கோயம்புத்தூர் ஈரோடு பகுதியை சேர்ந்தவர். இந்தியாவில் தமிழ்நாட்டு பகுதியில இதுக்கு மூலிகையின் வாயிலாக அவருக்கு நாங்க சிகிச்சை கொடுத்தோம். அப்ப இதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா தான் அந்த கட்டுகளை போட்டுட்டு உள் தைலங்களை அவருக்கு எந்த தைலம் ஒத்து வருமோ அதை கண்டுபிடிச்சு அந்த தைலங்களை மட்டுமே பயன்படுத்துறோம்.
அந்த பயன்படுத்தக்கூடிய நிலையில அவர் உபயோகிக்கக்கூடிய அந்த ஆடைகள் கூட அந்த பாத்தீங்கன்னா அந்த கட்டுப்படக்கூடிய அந்த அந்த பேண்டேஜ் கிளாத் கூட அந்த கட்டு துணி கூட அதுக்கு ஏத்தாப்புல இருக்கணும். அதுக்கு என்னுடைய சென்டரை நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அந்த வடிவங்களை எல்லாம் மாத்தி மாத்தி கொடுக்கணும். அவர் தன்னுடைய கால்களால ஒரு 135 குதிரை திறன் உள்ள சிசி உள்ள அந்த பைக்கை கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாரு. அதுதான் அவருடைய அடுத்த ரெக்கார்டு. அவருடைய கட்டுகளை போடுறதை நீங்க பார்த்திருக்கிறீங்க. அதுக்கு அடுத்தது அந்த கட்டுகள் போடும்போது அழுத்திய நிலையில் கட்டு போடக்கூடாது, தளர்ந்த நிலையில், தளர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அழுத்தமாகவும் கட்டு போடக்கூடாது. அதுக்கு ஏற்றாப்புல அவர் இயல்பான நடக்கிறதுக்கு எவ்வித சிரமமும் இல்லாம அவர் உட்கார்ந்து எந்திக்கிறதுக்கு சிரமம் இல்லாத வடிவத்தில் அவருக்கு கட்டு போடணும். அப்படி கட்டு போடும்போது அவருக்கு அது உபயோகரமாக இருக்கணும். அவர் முகத்துல பாத்தீங்கன்னா எந்த வருத்தமுமே இருக்கக்கூடாது. சரி, இந்த கட்டு போடுறதுக்கு என்ன மூலிகைகளை நீங்க பயன்படுத்துறீங்க? கட்டு போடுறதுக்கு நம்ம சாதாரண நம்ம பஞ்சுகளை பயன்படுத்தி கட்டிட்டு உள்ள விடக்கூடிய தைலங்களை முறையா விட்டுட்டு வரணும். அப்படி விடும்போது நீ நல்லா பாக்க, இது ஃபைனல். அந்த முதுகெலும்ப நல்லா பாருங்க. ஒரு வளைந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு முதுகெலும்ப ஒண்ணு போல கொண்டு வந்ததுதான் எங்களுடைய சிறப்பு அம்சம். ஒரு டிஸ்க் கூட எந்த மாறுதலும் எந்த தவறான இதுக்கும் போயிடாம அந்த அந்த இடங்களை நல்லா உத்து பாத்தீங்கன்னா நேரா ஒண்ணு போல. அதே மாதிரி அந்த நெஞ்சு பகுதியும் பாத்தீங்கன்னா ஒண்ணு போல இருக்கும். அந்த இடுப்பு பகுதியை பாத்தீங்கன்னா இப்ப ஒண்ணு போல இருக்கும். இப்ப இந்த நெகட்டிவ் நீங்க எடுத்து பாருங்க, இதையும் பாருங்க, அவருடைய நின்ற நிலை கரெக்டா இருக்கும். நான் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபியை பத்தி சொல்லும்போது அந்த போட்டோ சொல்ல இடுப்பெல்லாம் வித்தியாசமா மாறிடும் அப்படின்னு சொல்லி அந்த இதை காமிச்சேன். அந்த நிலையையும் பார்க்கும்போது இது அந்த வயிறினுடைய தன்மை பாத்தீங்கன்னா அழகிய முறையில மேல் நோக்கி இருக்கும். தளர்ந்த நிலைக்கு அந்த வயிறு வராது. இப்படி நாங்கள்